வணக்கம். உண்மையான உறவுகளே, ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பத்தி என்னுடைய பர்சனல் ஃபீட்பேக்கா நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ அதுக்கு மேல எஸ்பிஓ பற்றி என்னங்கிறத விரிவான விளக்கமாவும் இந்த வீடியோல நான் பகிர போறேன். சோ இது ஏன் பகிர போறேங்கிறதுக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தும் இருக்கு. நான் எஸ்பிஓ பத்தி வீடியோ போடும் போதெல்லாம் சில நபர்களுடைய கேள்விகள், உண்மை உறக்க சொல் பெயர் வச்சுட்டு ஏன் பொய்யா பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகளை கருத்துக்களா வைப்பாங்க. அதற்குள்ள பதில்கள் கமெண்ட்ல என்னால ரீப்ளை பண்ண முடியாதனால ஸ்கிப் பண்ணுவேன். ஏன்னா அது ஒன்லைன்ல சொன்னா யாருக்கும் புரியாது. சோ ஒவ்வொரு நாளும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கும் புரியாது. சோ அதனாலதான் நம்ம என்னைக்காவது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனா இந்த நேரம் எஸ்பிஓ ஃபீட்பேக்கை பத்தி பேசும்போது நமக்கு இது சரியான நேரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோல நான் மிக தெளிவான விளக்கமா ஏன் எஸ்பிஓ பத்தி இவ்வளவு பேசுறேங்கிறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எஸ்பிஓ பற்றி என்னவா இருக்குங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் இப்போ எஸ்பிஐ பற்றி புரியாத நபர்கள் என்ன நல்லதா சொன்னாலுமே அவங்களுக்கு அது பொய்யாதான் தெரியுதுன்னா அவங்களுக்கு சொல்ற ஒரு ஒன் லைன், உங்களுக்கு தெரியாத உண்மைகள் மற்றவர்களுக்கு தெரிந்து அந்த உண்மையை உச்சரிக்கும் போது அதை நீங்க பொய்கள் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அதுல முதல் முட்டாள்தனம் அதுதான். சோ உண்மையை தேடுங்க, தேட முடியலையா அமைதியா இருங்க. சோ அதுதான், விமர்சிக்காதீங்கிறது தான் எல்லாருடைய கருத்துக்களுமே. சோ இப்போ இந்த ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒரு காலத்துல என்ன மாதிரி இருந்ததுங்கிறத உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்றேன். 2018 இருந்து 2021 வரை மற்ற ஏஜென்ட நம்பி ஒரு டிஜிட்டல் டீம் மூலமா வியாபார விளம்பரத்தை அதிகப்படுத்தி ஏஜென்ட் எஸ்பிஓவை ஏமாத்தினாங்க. ஆனா எஸ்பிஓ வந்த நபர்கள் சரியான வருமானம் எஸ்பிஓனால கொடுக்க முடியல. சோ இது கொடுக்க முடியாத காரணத்தினால எஸ்பிஓ பேரு அந்த இடத்துல கெட்டதா ஆரம்பிச்சது, அப்பவே ஆரம்பிச்சதுதான். சோ அந்த நேரம் கூட யாரெல்லாம் எஸ்பிஓ சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்களோ, நீங்க சரியான ப்ரூஃப கொடுங்க, நீங்க உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப கொடுங்க, உங்களுடைய என்ன ஒர்க் பண்ணீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, உங்களுக்கு நாங்க ரீஃபண்ட் கொடுக்குறோம்னு அந்த நேரத்துல இருந்தே இந்த ரீஃபண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ மக்களுக்கு அவங்களுக்கு வேலை வருமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அப்படி வேலை வருமான வாய்ப்பு ஏதோ ஒரு பிரச்சனையில தடுமாற்றம் ஆகுது, அவங்களுடைய பொறுமை கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னா கண்டிப்பா அதுக்கு நாமளும் ஒரு வகையில காரணம். அதுக்காக என்ன பண்ண முடியும், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை நம்மளால திருப்பி கொடுக்க முடியும். சோ இத அப்பவே இருந்து இப்ப வரைக்குமே அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ ரீஃபண்ட்ங்கிற ஒரு எம்எல்எம் கான்செப்ட் நீங்க சொல்ற மாதிரியே நான் வரேன். சோ ஒரு எம்எல்எம் கம்பெனி அப்படின்னு சொல்ற இடத்துல ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு மணி ரொட்டேஷன் ஒரு கம்பெனி எப்படி இதை ரீஃபண்ட் கொடுக்க முடியும்? சோ முதல்ல இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்போ காசு வச்சு அவங்க வேலை வாங்குறாங்க? ஏன்னா காசை வாங்கினா மட்டும்தான் அந்த காசுக்குள்ள பயம் இருக்கும். அந்த பயம் இருந்தாதான் அந்த வேலை நடக்கும். அந்த வேலை நடந்தாதான் சரியான வருமான வாய்ப்புகள் உருவாகும். அந்த வருமான வாய்ப்புகள் உருவாகினா மட்டும்தான் அவங்களுக்கு திருப்ப அந்த வருமானமும் கொடுக்க முடியும். சோ இதுதான் உண்மை. நீங்க ஒரு இலவசமா ஒரு பொருளை கொடுங்க, கண்டிப்பா அதனுடைய மதிப்பு தெரியாது. ஆனா அதுல ஒரு ரூபாயாவது வாங்கி நீங்க கொடுங்களேன், அதனுடைய மதிப்பு ரொம்பவே தெரியும். அதுக்கு பிறகு சில பிரேக்ஸ் வந்துச்சு, டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சு. இந்த டெக்னிக்கல் இஷ்யூனால நம்மளால பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறது எஸ்பிஓக்கு எப்பவே தெரியும். ஆனால் நம்ம போக போக பெருசா பண்ண முடியுங்கிறது உறுதியா தெரியும். தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க. எஸ்பிஓ சிங்கிள் வேலை சொல்லணும்னா இது தொலைநோக்கு பார்வையில உருவாக்கின கம்பெனி. அப்படிதான் 2018 இருந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கையில இல்ல, பெரிய கான்டெக்ட் கையில இல்ல, ஆனா பெரிய பிளான் கையில இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத எதையாவது செஞ்சு எப்படியாவது நம்ம கொஞ்சம் முன்னேறி வரணும். நம்மளுடைய எஸ்பிஓட சைட்டை இன்னும் மேல டிராபிக் கிரியேட் பண்ணணும். சோ எல்லா கம்பெனிஸுமே பெருசா நம்மளுடைய எஸ்பிஓவை ப்ரமோட் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானும் செஞ்சாங்க. ஒவ்வொரு பிளான்லயும் பிரச்சனை வந்துச்சு, ஒவ்வொரு பிளான்லயுமே வருமானமும் வந்துச்சு. இதெல்லாம் நிறைய நடக்கதான் செஞ்சுச்சு. இடையில பிரேக் விட்டாங்க. சோ அந்த பிரேக்குக்கு பிறகு எந்த ஒரு கம்பெனிலாவது உங்களை ஜாயின் பண்ணி விட்டவங்க இதற்கு எந்த வித காரணம் கிடையாது, எல்லாத்துக்கும் பொறுப்பு நாங்க தான், நீங்க கேஸ் கொடுக்கறதா இருந்தாலும் எஸ்பிஓ மேல கொடுங்க, சோ அதை நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சோ அப்படி இல்லாம எஸ்பிஓ மெம்பர்ஸ்குள்ள யாருக்காவது ஒரு பிரச்சனைனா எஸ்பிஓ மெம்பரே, அவங்க டீமா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க, ஆனா எஸ்பிஓ மெம்பரே போய் கேரண்டி கொடுப்பாங்க. எஸ்பிஓ மேல நம்பிக்கை இருக்கு, நான் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி தரேன்னு திருப்பி கொடுத்த நபர்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பிக்கைகளையும் வளர்த்த இந்த எஸ்பிஓ காரணம், இந்த நம்பிக்கை உருவாகிறதுக்கு காரணம் நோட்டீஸ் போர்டுல வர ஒற்றை குரல் மட்டும்தான். எதுவா இருந்தாலும் எங்க மேல உங்களுடைய கம்ப்ளைண்ட் வைங்க. சோ அதுக்கு முழுக்க முழுக்க நாங்க தான் காரணம். உங்களை சேர்த்து விட்டவங்க இல்லங்க. ஒரு உறுதியான நம்பிக்கைய ஆதரவை கொடுத்ததுனால மட்டும்தான் இப்போ இந்த எஸ்பிஓ ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு பிறகு 2022 இருந்து எஸ்பிஓ யாரையுமே நம்மள நம்ம கரெக்டா ஒரு பிளான் போடுவோம், அந்த பிளான் மூலமா வர வருமான வாய்ப்புகளை உருவாக்குவோம், அது மூலமா டீமை கிரியேட் பண்ணுவோம். அந்த டீமுக்கு அவங்களுக்கு கொடுக்குற என்ன ஒரு சதவீதமான வருமானமோ அதையும் கொடுப்போம். சோ நம்மளால எவ்வளவுக்குள்ள ஒரு வருமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு வருமான வாய்ப்புகளை ஒரு டிஜிட்டல் டீம் இருந்தா நம்மளால உருவாக்க முடியும். சோ அப்போ ஒரு பெரிய டிஜிட்டல் டீமை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போக்கஸ்ல எப்படியெல்லாம் மக்களை முதல்ல உள்ள கொண்டு வரலாம். சோ அவங்க உள்ள வரும்போது அவங்க வேலை செஞ்சு மட்டும்தான் அந்த வருமான வாய்ப்புகளை பெறணும். சோ அப்படிதான் பெறணுமே தவிர அவங்க கொடுக்குற பணத்துல இருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு கம்பெனியா மாறிடக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோளா இருந்தாங்க. சோ அது மூலமா அதே மாதிரி ஒரு வேலை கொடுப்பாங்க, அந்த வேலைக்கான ஒரு வருமானத்தை கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் போச்சு. இந்த மாதிரி நார்மலா போச்சு. இடையில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சு. அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும்போது கூட ஒரு சில டெவலப்பர் டீம் வேற ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணிருந்தாங்க. அவங்களும் சில கம்பெனிக்காக வேற ஒரு கம்பெனிக்காக ஒரு போட்டி போட்டு நம்ம பண்ணுவோம். சோ அந்த போட்டி எஸ்பிஓ மேல வந்து அந்த போட்டி பொறாமையா மாறி அந்த பொறாமையினால துரோகமும் மாறிச்சு. எஸ்பிஓட டெவலப்பர் டீமா ஒரு டீம் இருந்துச்சு. அந்த டீம்
செஞ்ச சில காரியங்கள் எஸ்பிஓக்கு தெரிஞ்சது. சோ அந்த நேரம் இனி யாரையுமே நம்ப கூடாது, நாம தனியா ஒரு டெவலப்பர் டீம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பிரேக் விட்டாங்க. சோ அந்த பிரேக் விடும்போதும் கூட நாங்க தான் கேரண்டி, உங்களுக்கு விருப்பம் இல்ல, பொறுமையா இருக்க விருப்பம் இல்லன்னா நீங்க ரீஃபண்ட் கொடுங்க, நாங்க ரீஃபண்ட் கொடுத்துறோம் சொல்லதான் செஞ்சாங்க. என்னென்ன பிரேக்லாம் கொடுத்தாங்களோ அந்த பிரேக்குலாம் ரீஃபண்ட் வாங்கினவங்க வாங்கினாங்க, ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து மறுபடியும் கேன்சல் பண்ணவங்க பண்ணாங்க. ஏன்னா எஸ்பிஓ பத்தி மறுபடியும் பிளான் அப்டேட்ஸ் வரும்போது அவங்க ரீஃபண்ட் வாங்கினவங்க மறுபடியும் உள்ள வர முடியாது. ஆனா ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கடைசி டைம்ல கொடுத்துருப்பாங்க, அவங்களால கேன்சல் பண்ணி மறுபடியும் கண்டினியூ பண்ணாங்க. 2 லட்சம் நபர்களுக்கு மேல வருமானம் கொடுத்த கம்பெனி, ஓகேவா? 2 லட்சம் நபர்களுக்கு மேலேயே போயாச்சு. ஒரு கட்டத்துல இனிமே நம்மளுடைய தொலைநோக்கு பார்வையோட வேலைங்கிறத இனிமே நமக்கு அருகில வந்தாச்சு. நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்பிஓ அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சமயத்துல வந்தது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா எஸ்பிஓக்கு ஏற்கனவே தெரியும், எஸ்பிஓ ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப், அதாவது ஒரு தனி நபரோட பெயர்ல அந்த கம்பெனி இயங்கிட்டு இருக்கு. அந்த கம்பெனி திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல இயங்கிட்டு இருக்கு. சோ திருவண்ணாமலை அப்படிங்கிற மாவட்டம் இல்லாம ஒரு சென்னை, ஒரு கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள் உண்டு. இந்த திருவண்ணாமலையில இருந்து உங்களுக்கு இவ்வளவு டிரான்சாக்ஷன் எப்படி நீங்க கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ஒரு கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கு என்ன பண்ண முடியும்? சோ சரியான ஆதாரங்களை கொடுக்க முடியும். இதுக்கு மேல ஒரு பிரச்சனை வந்ததுதான் எஸ்பிஓக்கு மிகப்பெரிய ஒரு அடி. எஸ்பிஓ ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருந்து எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்காக, பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்காக அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்காக தயாராகி கொண்டிருந்த நிலையில சில சதி சிக்கலினால், சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சில நபர்களால கொடுக்க முடியல, அந்த மாதிரி சில சதி சிக்கல்னால ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் இருக்குல்ல, சென்ட்ரல் சைட்ல இருந்து ஒரு பிரஷர் உருவாச்சு. உங்களால எப்படி இவ்வளவு வருமானம் கொடுக்க முடியுது? கனரா பேங்க் டைரக்டா போய் இஓடபிள்யூ டிபார்ட்மெண்ட், எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்ஸ், இந்த மாதிரி சைபர் கிரைம் குற்றம் இருக்குல்ல, அந்த மாதிரி டிஜிட்டல் மூலமா யாரெல்லாம் தேவையில்லாத ஏமாற்று வேலைகள் நடத்துறாங்களோ, சோ அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த இஓடபிள்யூ டிபார்ட்மெண்ட். சோ இந்த டிபார்ட்மெண்ட் மூலமா நீங்க இதை முழுமையா விசாரிங்க, எஸ்பிஓ பற்றி முழுமையா விசாரிங்க. சோ அது வரைக்குமே எஸ்பிஓ எந்த வித வருமானங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, எந்த வித வேலைகளும் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, இதை இப்போதைக்கு நிறுத்தி வைங்க. சோ இதுக்கு மேல நீங்க ஏதாவது மறுபடியும் தொடர நினைச்சீங்கன்னா எஸ்பிஓ கண்டிப்பா ஃபுல்லா ஃப்ரீஸ், டோட்டலா முடக்கப்படும் சொல்லிட்டாங்க. அப்ப எஸ்பிஓக்கு இருந்த ஒரே ஒரு ஆன்சர், எப்ப வேணாலும் கம்பெனி இருந்தா வருமானம் மக்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா மக்களுக்கு இப்ப வருமானத்தை கொடுத்தா நம்ம இனிமே எப்பவுமே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்த எஸ்பிஓங்கிற ஒரு நேம விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது தான் நம்மளால பண்ண முடியுமாங்கிறதே ஒரு கேள்வி. சோ அந்த கேள்விக்கு தான் ஒரு பதிலா, மக்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம இப்போதைக்கு தற்போதைய நிலையா நம்ம நிறுத்தி வைப்போம்னு நிறுத்தினாங்க. அப்ப நிறுத்தும் போது கூட வித்ராவல் போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல வித்ராவல் போயிட்டு இருக்கும்போது கூட, இல்ல இப்ப நாங்க வித்ராவல் கொடுத்து எடுக்கும், அந்த வித்ராவலாவது அவங்களுக்கு போகட்டும் அப்படின்னு அந்த நேரம் கூட எஸ்பிஓ டோட்டலா நாங்க முடக்கிடுவோம் சொன்னது நேரம் கூட, இல்ல அவங்க வேலை பார்த்துட்டாங்க, அந்த வேலை பார்த்த வருமானத்தை நாங்க கொடுத்தாங்கன்னு மேல சில ஆதாரங்கள், கோரிக்கைகள் வச்ச பிறகு அந்த நேரமும் மக்களுக்கு அந்த வருமானங்கள் வித்ராவல் கிரெடிட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு எஸ்பிஓ தன்னுடைய சைடு இருக்கிற நியாயமான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும்போது, இஓடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்கும்போது அதுக்கு சில நாட்கள் ஆகும். கவர்மெண்ட் வரும்போது அந்த கவர்மெண்ட்டுக்கு நமக்கு ஏத்த மாதிரி நாங்க எம்எல்எம் கிடையாது, சோ நாங்க இதுதான் கான்செப்ட், இந்த மூலமா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் இவ்வளவு டிரான்சாக்ஷன், சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே தெளிவா எடுத்து சொல்லி எடுத்து புரிய வச்சு அந்த புரிதலுக்கும் ஒரு நேரம் ஒதுக்கி அவங்களும் பொறுமையா யோசிச்சு கடைசியில எலெக்ஷன் வந்துச்சு. அந்த நேரம் எலெக்ஷன் வந்ததுனால ஃபுல்லா அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. எஸ்பிஓட ப்ராசஸ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு எலெக்ஷன் மூலமா அங்க அவங்களுடைய கவனங்களை செலுத்துறாங்க. சோ அதுக்கு பிறகு அதெல்லாம் தாமதமாக ஆக, சோ இதெல்லாம் தாமதமாச்சு. அப்போ ஒரு எஸ்பிஓக்கு ஒரு யோசனை, நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த வேலையை நம்ம இந்த பிரேக்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துச்சு. அதுக்கு கூட இன்னொரு 50 நாள் ஆகலாம், ஓகே ஆகனாலும் சரி, நாளைக்கு இனிமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த வித பிரேக்ங்கிறது மட்டும் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுனால மறுபடியும் நம்மளுடைய தொலைநோக்கு ஃபியூச்சர் எஸ்பிஓ என்னவோ அதை உள்ள கொண்டு வந்தாங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, சோ இது எஸ்பிஓ கிடையாது, ஃபியூச்சர் எஸ்பிஓ இருக்கு. அந்த எஸ்பிஓக்காக எப்படியும் ஒரு பிரேக் வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட நீங்க சொல்லாம ஜாயின் பண்ணனால பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு தனிப்பட்ட விதமா வந்துச்சு. எஸ்பிஓட ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும் உள்ள கொண்டு வாங்க, சோ அவங்களால வேலை பார்க்க முடியற நபர்களை மட்டும் கொண்டு வாங்க, அவங்களுக்காக நீங்க வேலை பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க. எஸ்பிஓக்காக நீங்க அவங்களுக்காக பணம் கட்டாதீங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் சொல்லியும் அதை மீறி செஞ்ச நபர்கள் தான் இப்போ கதறிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. சோ எஸ்பிஓ பிராங்கா சொன்னதை யாரும் கேட்கல, யாரும் கேட்காத நிலையில தான் இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகபட்சம் நடந்துட்டு இருக்கு. இந்த வித்ராவல் டிலே ஆகுறது இதெல்லாம் ஒரு இதுல நியாயம் தான். அந்த வித்ராவல் சில காரணங்களால டிலே ஆகுது. சோ அந்த காரணங்கள் உண்மையா இருக்கிறதுனாலதான் எல்லாமே இவ்வளவு நாளும் பொறுமையா இருக்கிறது. அந்த இடத்துல இதை கம்பேர் பண்றது நினைக்காங்க, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். சோ அந்த நேரத்துல ஒரு கம்பெனி நல்ல விதமா போயிட்டே இருந்துச்சு, நல்ல விதமான இதெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. சோ அந்த நேரம் ஏன் எஸ்பிஓக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருது? அந்த கம்பெனி நல்லா தானே போயிட்டு இருக்கு, அந்த கம்பெனிக்கு மட்டும் பிரச்சனை வரல, உங்க கம்பெனி மட்டும் பிரச்சனை வருதா அப்படின்னு சில கேள்விகளை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. இந்த போட்டிகள் இருக்குல்ல, அந்த போட்டிகள், கிண்டல்கள், நக்கல்கள்னு இந்த மாதிரி அவங்களுடைய கேள்விகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கு அந்த கம்பெனிலேயே ஒரு பிரச்சனை உருவாச்சு. அந்த பிரச்சனைனால அவங்களுக்கு அதனுடைய பதில் கிடைக்காம அது அவங்களுடைய சைடு அவங்க இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளயுமே அந்த கம்பெனில எந்த பிரச்சனை வரல, எஸ்பிஓக்கு மட்டும் இந்த பிரச்சனை கேட்ட நபரே அந்த கம்பெனிக்கே இந்த பிரச்சனை வந்துட்டு உங்க எஸ்பிஓ எல்லாம் மீண்டு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதே நபரை வைக்கிறாங்க. சோ இப்படி மக்களுடைய மனநிலைமை இருக்கும்போது இதை நம்ம இந்த விமர்சனங்கள்லாம் நம்ம ஒதுக்கிட்டு நம்மளுடைய வேலைகளை தொடரலாம் அப்படின்னு தொடர்ந்து எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி சோ ப்ராப்பரா நம்ம கொண்டு வரணும். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா நம்மளால எப்படியெல்லாம் வருமானம் மேன் பண்ண முடியும், சோ அதுக்கான எல்லா சர்டிபிகேட்ஸுமே ப்ராப்பரா கொண்டு வரணுங்கிறதுக்காக சில நோட்டீஸ் போர்ட்ல ஷேர் பண்ணதை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். சோ அந்த நேரம் மக்கள் பெரும் அச்சத்துல இருந்தாங்க, ஏமாந்துட்டோம்ங்கிற ஒரு எண்ணமும் அதிகமாயிட்டே இருந்துச்சு.
அதுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயமா இஓடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி இருக்கு. சோ உங்களுடைய பிளான்ல நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுடைய சில அறிவுரைகள் சொன்னாங்க. நீங்க சரியா தான் பண்றீங்க, ஆனா இந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரலாம். சோ இனிமே நீங்க சரியா பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானை டோட்டலா சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சில காலங்கள் தாமதம் ஆகும். சோ அதுக்குள்ள சைட் இருக்கு, அதுக்குள்ள டெக்னிக்கல் இருக்கு. சோ எல்லாமே மேன் பவர் கம்மியா இருந்துச்சு அந்த நேரம். நம்மளால முடிஞ்சது யாரையுமே நம்ப கூடாது. நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வேகமா நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. சோ அந்த நேரம் அதுக்கு பிறகு இப்படி ஓபனா போக போக தான் வந்துச்சு. ஓகேவா? இப்படி போக போக அதுக்கு பிறகு பைய இப்போ எஸ்பிஓ வந்தாச்சு. ஆனா இதுல சில கேள்விகள் இருந்துச்சு. எஸ்பிஓ நோட்டீஸ் போல எஸ்பிஓ ட்ரைனர் சங்கர் சாருங்கிற ஒரு ஒற்றை குரல், அந்த குரலை தான் எல்லாருமே கேட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த குரலோட முகத்தை யாருமே பார்த்தது இல்ல. அவங்க ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சோ அப்படி அதுக்குள்ள ஒரு பதிலா தான் 14/7/2023 நியூ பெருசா ஒரு ஹெட் ஆபீஸை திறந்து, திருவண்ணாமலையில பெருசா ஒரு ஹெட் ஆபீஸை திறந்து கமெண்டர்ஸை பெருமைப்படுத்துற அளவுக்கு, சோ அந்த நேரம் டிஎல்ஸா இருந்தவங்க எஸ்பிஓ கமெண்டர்ஸ்னு ப்ரோமோட் பண்ணாங்க. ப்ரோமோட் பண்ணும்போது அவங்கள அந்த நியூ ஹெட் ஆபீஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸா வர வச்சாங்க. சர்ப்ரைஸா வர வச்சு அந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் சங்கர் சார், ராஜேஷ் சார், எஸ்பிஓ டீம் எல்லாருமே அவங்க எல்லாம் முகமூடி போட்டிருந்தாங்க. அந்த முகமூடிகளை நாங்க பார்க்கவே இல்லை. ஏன்னா நானும் அதுல ஒரு கமெண்டர் தான். சோ நான் பார்க்கவே இல்லை. இப்படிதான் எல்லா நபர்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. எப்படியும் சங்கர் சார் ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. சோ ஒரு இடத்துல இருந்து ஒரு விதமா பேசிருப்பாங்க. நேருக்கு நேரா சரிக்கு சமமா உட்கார வச்சு பேசினாங்க. சங்கர் சாரா இருந்தாலும் சரி, ராஜேஷ் சாரா இருந்தாலும் சரி, அந்த எஸ்பிஓ டீமே இருந்தாலும் சரி. சோ எல்லாருமே பேசுறாங்க. அன்னைக்கு இந்த விமர்சனங்களோட கேள்விகள் கிழிக்கப்பட்டது. சோ முகங்களை மறைக்கிறது கிடையாது. நமக்கு என்ன ஒரு நோக்கம் இருக்கோ, என்ன ஒரு கனவு இருக்கோ, அந்த கனவு நிறைவேறும் போது நம்மளுடைய முகங்கள் வெளிப்படும். சோ அந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா இப்போ சொல்றேன், அந்த நேரம் வரும். எல்லாரும் எல்லாரையும் பார்க்கிற ஒரு தருணம் வரும். அப்போ நம்ம பார்க்கலாம். கமெண்டர்ஸ் எல்லாருமே சங்கர் சாரை பார்த்தோம், ராஜேஷ் சாரை பார்த்தோம். சோ இதுக்கு அடுத்தது அதுக்கு பிறகுதான் டைரக்ட் மீட்டிங் இருந்துச்சு. அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த ஆர்பிஐ பிரச்சனை வந்து பாத்தீங்களா? இந்த ஆர்பிஐ பிரச்சனை வந்த பிறகு இதற்கு இடைப்பட்ட நிலையில எந்த ஒரு கம்பெனிகளும் செய்யாத ஒண்ணு, ஏதாவது ஒரு கம்பெனி செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள், சில சர்டிபிகேட் சொல்றோம். உங்களுக்கு அதிகபட்சம் என்ன தெரியும்? உதயம் சர்டிபிகேட் தெரியும். சோ பிளஸ் பேன் கார்டு தெரியும், ஜிஎஸ்டி தெரியும். இதுதானே. சோ இதையும் தாண்டி சில விஷயங்கள் நானா எஸ்பிஓ வந்து தான் கத்துக்கிட்டேன். எஸ்பிஓ ட்ரேட்மார்க் சர்டிபிகேட், ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் இப்படிங்கிற பேர்ல தான் எங்களுக்கு ட்ரேட்மார்க் சர்டிபிகேட் வேணும். சோ ட்ரேட்மார்க்ங்கிறது உங்களுடைய ஃபியூச்சர் கோல் என்ன, உங்களுடைய வேலைகள் என்ன, இதெல்லாம் பத்தி விசாரிச்ச பிறகுதான் இவங்களுடைய நேம பிறனவர்கள் பயன்படுத்தக்கூடாது. சோ இவங்களுடைய நேம பிறனவர்கள் பயன்படுத்துறதுக்கு எந்தவித அனுமதி கொடுக்காது. இனிமே எப்பவுமே இவங்களுடைய நேம் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன், இந்த நேம்ல எந்த ஒரு கம்பெனி தொடரப்படாது. சோ அதுக்காக எஸ்பிஓ ட்ரேட்மார்க் சர்டிபிகேட் 28/8/2023 வாங்கினாங்க. எஸ்பிஓ காப்பிரைட் சர்டிபிகேட், எஸ்பிஓ லோகோவை பயன்படுத்த முடியாது, ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் நேம பயன்படுத்தி லீகலா ஆக்ஷன் அவங்க மேல எடுக்கணும். சோ 28/8/2023 அதே டேட் இதெல்லாம் நோட்டீஸ் போல பப்ளிஷ் பண்ணாங்க. சோ எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் பேன் கார்டு, அதாவது இதெல்லாம் 2023 நடந்தது. 2024 எஸ்பிஓக்கு ஏற்கனவே பேன் கார்டு இருந்தது, பட் அது தனிநபரோட பேர்ல இருந்தது. எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா மாறணும், அதுக்காக சில ப்ராசஸ் நடந்தது. சரியா 15/2/2024 எஸ்பிஓ பிரைவேட் லிமிட்டோட பேன் கார்டு கொடுத்தாங்க. எஸ்பிஓ பிரைவேட் லிமிட்டோட ரெஜிஸ்டர் சர்டிபிகேட் 15/2/2024 கொடுத்தாங்க. சோ எஸ்பிஓட இந்த டைரக்டா வெல்லூர் அங்க இஓடபிள்யூ டிபார்ட்மெண்ட் மூலமா சோ டைரக்ட் வெரிஃபிகேஷனா எஸ்பிஓ வேலை செய்யற நபர்கள் எல்லாருமே அங்க டைரக்டா என்கொயரி பண்ணி, நேருக்கு நேரா என்கொயரி பண்ணி எஸ்பிஓல நீங்க எப்படி வேலை செய்றீங்க, சோ உங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் பத்தியுமே தெளிவான விளக்கமா கேட்டாங்க. சோ நாளா எல்லாமே புதுசா இருந்துச்சு. ஒரு உண்மையான அந்த ஒரு தரம் எப்பவுமே அதை நம்மள கிடையாது. எப்படியும் நேரடியா கூப்பிடுவாங்க, நேரடியா கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் எப்படியும் நம்புற மாதிரி சில விஷயங்கள் கிடையாது. ஆனா அது நடந்தது. இதுதான் எஸ்பிஓ சொல்ற வார்த்தைகள் நடக்காத மாதிரி இருக்கும், ஆனா நடந்துரும். அது பொறுமையா நடக்கும். இதை உங்களுடைய எஸ்பிஓட ஜேர்னில நீங்க யோசிச்சு பாருங்க கடந்த காலத்துல. சோ இதெல்லாம் கண்டிப்பா புரியும். எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் ஜிஎஸ்டி சர்டிபிகேட் 4/4/2024 கிடைச்சது. சோ இந்த மாதிரிலாம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பியூர்லி தெளிவா பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு மக்களுக்கு இத்தனை மாசம் ட்ரைனிங் கொடுக்கணும். சோ இந்த ட்ரைனிங் கொடுத்து எஸ்பிஓ மெம்பர்ஸை லேண்ட் பண்ணி அவங்களை லீகலா உள்ள கொண்டு வந்து லீகலா அவங்களை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இப்ப பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எனக்கு ஒரு கேள்வி, எஸ்பிஓ பொய்னு நான் நேரடியாக உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு எந்த வித ஒரு அச்சமே கிடையாது. ஆனா அது பொய்யா இருந்தாலும் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நாளைக்கு அது பொய்னா எனக்கும் அது என்ன பயன்? உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு அது என்ன லாஸ்? எதுவுமே இருக்காது. சோ நேரடியா சொல்லிட்டு அடுத்த வேலை நமக்கு என்னவோ அதை நம்ம பார்க்க போறோம், அவ்வளவுதான். பட் அது பொய்யா இருக்கணுமே, நீங்க எதிர்பார்க்கறதுனால அது பொய்யா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கட்டாயமே கிடையாது. இது வந்து எஸ்பிஓல இதுவரைக்கும் நடந்ததை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கு இடையில எஸ்பிஓ எனக்கு வேணாம், எஸ்பிஓல என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் அந்தந்த நேரங்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரீஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு ரீஃபண்ட் போக ஆரம்பிச்சிருக்கு. அந்தந்த நேரங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சிருக்கும். மறுபடியும் வாய்ப்பு தாங்க, மறுபடியும் வாய்ப்பு தாங்கன்னா அந்த வாய்ப்போட தண்டனை என்னவா இருக்குன்னா நீங்க பொறுமையா இருக்கும். சோ இதுதான் இதுல பாதிக்கப்பட்டது என்னன்னா, எதிர்பாராம பாதிக்கப்பட்டது அந்த ஒரு ஆஃபர்னு சொல்லி இந்த ஆஃபர் மூலமா நிறைய நபர்களை உள்ள கொண்டு வந்து அந்த நபர்களுக்கு பிற நபர்கள் பணம் போடுறது, அந்த பணம் சரியான வேலைகள் என்னங்கிறத சொல்லாம உள்ள கொண்டு வந்தது, இந்த மாதிரி சில பிரச்சனைகளால அந்த மாதிரி நடந்தது. சோ அந்த இடத்துல யாரெல்லாம் புதுசா ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இப்போ முழுமையா பாதிக்கப்பட்டது. சோ அந்த பாதிப்புகள் புரியுது. சோ இப்படி நடக்கும்னு இந்த ஆர்பிஐ இஷ்யூ வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சோ அவங்க கிட்ட மட்டும் தான் நம்மளால பொறுமையா இருங்க. சோ உங்களுக்கான ரீஃபண்ட் கண்டிப்பா வந்துடும். இல்லைன்னா நீங்க வேலை தொடர்ந்து செய்றீங்கன்னா உங்களுக்கான வருமான வாய்ப்புகள் கண்டிப்பா ஃபியூச்சர் உங்களுக்கு கண்டிப்பா பெட்டராக இருக்குங்கிறது தான் எல்லாருடைய ஒரு ஆதரவான வார்த்தைகள் தான் நம்மளால சொல்ல முடியும். ஓகே, இது எஸ்பிஓ இவ்வளவு நாள் நடந்தது. என்னுடைய தனிப்பட்ட ஃபீட்பேக்கை நான் சொல்றேன். சோ எனக்கு நடந்தத
நான் எஸ்பிஓக்குள்ள உள்ள வரேன், எனக்கு எதுவுமே தெரியாது அந்த நேரம். சோ எதுவுமே தெரியாது. ஒரு ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஏற்கனவே சின்ன சின்ன ஒரு 2 கம்பெனி பெருசாலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே இல்ல. அதிகபட்சம் நான் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கத்துக்கிட்டது வெறும் ரூ. 350. வெறும் ரூ. 350 பெரிய அமௌண்ட் தான். சோ நீங்க தப்பா நினைக்காதீங்க. ரூ. 350 பேசிக் மெம்பரா எஸ்பிஓக்கு உள்ள வந்தேன். எஸ்பிஓக்கு உள்ள வந்து எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லாம அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓங்கிறது சாட் அபிஷியலா முன்னாடி இருந்துச்சு. அதுல இப்ப இருக்க டிஎல்ஸ், சோ இப்ப இருக்க டிஎல்ஸ், ரிமூவ் ஆகிற டிஎல்ஸ், சோ இவங்க எல்லாருமே கைட் பண்ணாங்க. சோ கைட் பண்ணதுல எனக்கு தெரிஞ்சதையுமே சில நபர்களுக்கு தெரியப்படுத்தினேன். இந்த மாதிரி நிறைய இப்படியே போயிட்டு இருந்த இடத்துல எனக்கு அப்பெல்லாம் பெருசா டீம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு 12 பேரோ 13 பேரோ தான் இருந்தாங்க. அந்த நேரம் எனக்கு என்ன தெரியுதோ நான் அதை எடுத்து இன்னொருவருக்கு தெரியப்படுத்துறேன். சோ அவங்க என்ன மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி பதில்கள் சொன்னேன். இதன் அடிப்படையில மட்டும் வச்சு டீஎலா ப்ரொமோட் பண்ணாங்க. சோ இதுல நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, பெரிய டீம் கொடுக்கல, தனியா ஏதாவது தொகையை கொடுத்து எனக்கு இந்த ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நான் சொல்லல. சோ ஒரு திறமையை பார்த்து மட்டுமே அதற்கான தகுதியான இடத்தை கொடுக்கிற ஒரு கம்பெனி எப்படி அதை குறை சொல்றதுக்கு முடியும்? சோ எப்பவுமே என்னுடைய பர்சனல் கேரக்டர்லயுமே அப்படிதான். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வரதுனால அவங்க கெட்டவங்க சொல்ல முடியாது. சோ அந்த பிரச்சனையில நம்ம கூட நிற்போம். அவங்களே நான் கெட்டவன், இது போய் அப்படின்னு சொன்னா மட்டும் நம்ம ஒதுங்கலாம். சோ அது வரைக்கும் அவங்களுடைய முயற்சிகளுக்கு நம்ம தோல் கொடுக்கலாடி பரவாயில்ல, தொந்தரவா இருக்கக்கூடாதுங்கிறது தான் எப்பவுமே நினைக்கிறேன். சோ இப்படிப்பட்ட இடத்துல என்னுடைய திறமைக்கு ஏத்த ஒரு இடமா கொடுத்த, பெரிய டீம் கொடுக்கல, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. சோ ஒன்லி எஃபோர்ட். இந்த எஃபோர்ட்டுக்கு கொடுத்த ஒரு ரெஸ்பெக்ட் தான் இவ்வளவு நாளும் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். சோ எஸ்பிஓ இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு அது சரியாகுங்கிற ஒரே வார்த்தை மட்டும் தான் என்னோட டீம் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னோட டீமும் அவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. 1-2 பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு வித்ராவல் வரும். சோ அந்த நேரம் நான் அதிகமா கால் பண்ணி யூஸ் பண்றது கிடையாது, பெருசா பண்றது கிடையாது. பட் அவங்களுடைய டீம் ஏதாவது பிரச்சனை வருது, லீகல் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல கான்ஃபரன்ஸ் போட்டு சரி பண்ணுவோம். எதுக்குன்னா அங்க ஏதாவது ஒரு லீகலா பிரச்சனை வந்தாலும் என் சைடு சரியான ரிசல்ட் இருக்கு, என் சைடு சரியான ப்ரூஃப் இருக்கு, என் சைடு சரியான சப்போர்ட் இருக்கு. சோ அதுதான் எஸ்பிஓ. இது மூலமா எல்லாமே நம்மளால பண்ண முடியுங்கிறதுனால தான் இவ்வளவு தூரமும் நான் எது உண்மைங்கிறத எடுத்து சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சோ இதுக்கிடையில என்னோட பர்சனல் ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த பர்சனல் ப்ராப்ளம் மூலமா கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் சரியா ஆக்டிவா இல்ல. சுத்தமா ஆக்டிவா இல்லாத இடத்துல தான், என்னால சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத இடத்துல தான் சில நபர்கள் நான் நான் இந்த இடத்தை விட்டு நான் ஒதுங்கிட்டேன் அப்படிங்கிற சில விமர்சனங்களை கொண்டு வந்தாங்க. அது என்னுடைய நெருங்கிய நபர்களுக்கு தெரியும். இந்த கடந்த ஒரு வருடம் நான் எதனால ஒதுங்கி இருந்தேன் அப்படின்னு. சோ இதெல்லாம் இருக்கு. சோ வாழ்க்கையில ஒருத்தர காரணம் காட்டி உங்களாலதான் இந்த பிரச்சனை நடந்துச்சு, நீங்க மட்டும் இந்த வருமானம் கொடுத்திருந்தா கண்டிப்பா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா யாருக்கு, அதாவது எனக்கு நடந்த மாதிரி உங்க யாருக்கு நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் தெரியும். என்னோட பர்சனல் இஷ்யூ. சோ நானுமே அதை மேனேஜ் தான் பண்ணேன். எப்பவுமே சரி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே என்ன நடக்கும் எப்ப நடக்கும் அப்படின்னு தெரியாது. எது நடந்தாலும் அதை நம்ம எதிர்த்து அதை மேனேஜ் பண்ணணும். சோ அதை மேனேஜ் பண்றதை நீங்க கத்துக்கிறீங்க. அடுத்தவங்களை பிளேம் பண்ணாதீங்க. சோ குறை சொன்னா நம்மளுடைய குறை கண்டிப்பா தீர்வு ஆகாது. சோ அதுக்கான தீர்வை தேடி மற்ற இடங்களை உங்களுடைய முயற்சிகளை போடுங்க. இது இன்னும் இல்லாட்டும் நாளை அது சரியாகும். கண்டிப்பா நம்மளுடைய பிரச்சனைகளை நாம தான் முதல்ல பார்த்தாகணும். சோ முதல்ல அடுத்தவங்களுடைய குறைகளை வச்சு நம்ம பிரச்சனையை எடுத்து கொடுக்க கூடாது. சோ இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஃபீட்பேக் உங்களுக்கு சொல்றேன். சோ இப்போ சொல்லுங்க, நான் இந்த எஸ்பிஓ ரிலேட்டட் நான் போடுற வீடியோஸ்ல இதெல்லாம் உண்மையா இருக்கா? நான் அந்த இடத்துல இருந்து நான் பாத்துருக்கேன். நான் இருந்த இடத்துல நான் புரிஞ்ச புரிதல்ல நீங்க யாராவது இருந்திருந்தாலும் கண்டிப்பா இதே வார்த்தை